ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வீடியோ போட்டெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போது லைஃப்பில் பிஸியாகவே இருக்கிறனால எனக்கு சுத்தமாக டைம் இருக்கிறதே இல்லை. ஆனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை வீடியோ போடணும்னு எனக்கு இருந்துகிட்டே இருந்ததுனால சரி இன்றைக்கி சும்மா ஒரு மார்னிங் ரொட்டீன் எடுத்து போடலாம் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி மார்னிங் நான் வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோவில் பெருசாக என்னென்ன மார்னிங் ரொட்டீன் ரியலிஸ்டிக்காக என்ன இருக்கும், என்னோடய டே எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ அதை தான் காட்டியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஆடியோ நீங்கள் கேட்கலாம். நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாக வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுட்டு வேலை செஞ்சுட்டே கூட நான் பேசுகிறது கேட்கலாம். ஸோ 6 monthsக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட ரொட்டீன் வந்து வேற மாதிரி இருந்தது. ஏன்னா நாதேஸ்வரநாதன் வந்து December 22 பிறக்கிறான். அதுக்கப்புறம் வந்து குழலிக்கு வந்து ஸ்கூல் வந்து மார்ச் வரைக்கும் இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் 3 months வந்துட்டு அம்மா வீட்டில் இருந்தாங்க. ஹஸ்பண்டு மாமியார் வீக்கெண்டில் வந்துடுவாங்க. அப்படி இப்படின்னு மாற்றி போச்சு. அதுக்கப்புறம் ஏப்ரல் மே வந்து குழலிக்கும் லீவு. குழலிக்கு வந்து ஜூனில் எப்படி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அதே போல் எனக்குமே வந்து ஜூனில் வந்து மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு நான் ஒர்க் ஜாயின் பண்ணுறேன். குழலிக்கு June 4 ஸ்கூலு, நான் வந்து June 2 வந்து நான் என் ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் லீவுக்கு அடுத்து டோட்டலாகவே லைஃப் மாறுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் மெட்டர்னிட்டி லீவில் நினச்சப்போ தூங்குவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன தான் தம்பியை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நைட்லலாம் அவன் தூங்காமல் பிரச்சனை பண்ணுறான்னா டே டைமில் கூட அவன் கூடயே படுத்து தூங்கிக்குவேன். பட் இப்போது வந்து என்னோடய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஒரு ஸ்ட்ரிக்டான ரொட்டீன் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி ஃபாலோ பண்ணும்போது தான் வந்துட்டு அந்த டே கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக போகுது. ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணல அப்படின்னா எல்லாமே வந்து திரும்ப ரொம்ப மெஸ்ஸி ஆயிடுது. நிறையா பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுவீங்க, இந்த மாதிரி எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி பார்த்துக்கிறீங்க எல்லாத்தையுமே அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. வீக்லி ஒரு 2 or 3 days வந்துட்டு அம்மா வந்துடுவாங்க. அம்மா வந்துட்டாங்கன்னா பேசிக்காக வந்து நான் எந்திரிக்கிறதே லேட்டாக தான் நான் எந்திரிப்பேன். இப்போ வந்துட்டு நான் ஒரு 6 o'clock எந்திரிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் நான் எந்திரிக்கும் போது 6 o'clock. ஆனால் அம்மா வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குக் பண்ணி அவங்களே குழலி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நான் அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு நாதேஸ்வரநாதனுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது மட்டும் பண்ணால் போதும். பேசிக்காக அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பையனை அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் ஒர்க்கும் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் அம்மா இல்லாத நாள், இல்லை அம்மாவுக்கு ஏதாவது கோவிலுக்கு போகணும், இல்லை ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அந்த டைமில் நான் மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் முந்தின நாள் நைட்டே நான் மென்டலாக ப்ரிப்பேர் ஆயிடுவேன். ஓகே ரைட், நாளைக்கு மார்னிங் என்னென்ன குக் பண்ண போகிறோம், நாதேஸ்வரநாதனுக்கு சாலிடில் என்னென்ன இன்க்ளூட் பண்ண போகிறோம், என் டே எப்படி இருக்க போகுது, எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே பிளான் பண்ணிவிடுவேன். அப்படி பிளான் பண்ணிவிட்டு படுத்தால் தான் எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கிறது 24th of June. ஸோ நேற்று நைட் நான் தூங்கும் போதே வந்து நான் பிளான் பண்ணிட்டேன். இன்றைக்கி காலையில் வந்து காய் கட் பண்ணி அப்படி இப்படிலாம் பெருசாக செஞ்சிட்ருக்க வேண்டாம். எனக்கு பச்சை பயிறு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அது வந்து சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி பேசாமல் பச்சை பயிறு ரசம், அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் செஞ்சிடலாம். அது செஞ்சிட்டோம்னாலே முடிஞ்சிடும் ஓரளவுக்கு லஞ்சு. ஓகே, அதுக்கப்புறம் குழலிக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நான் நைட்டே பிளான் பண்ணிட்டேன். மார்னிங் 6 o'clock எந்திரிச்சேன். நாது வந்து டே டைம் ஃபுல்லாக என்ன பிரச்சனை பண்ணாலும் மார்னிங் டைம் அவன் எந்திரிச்சோடனே வந்து கொஞ்சம் காமாக இருப்பான். ஒரு 1 or 2 hours, இப்போ ஒரு 8 o'clock எந்திரிக்கிறான் அப்படின்னா ஒரு 10 o'clock வரைக்கும் கொஞ்சம் காமாக இருப்பான். யூஸ்வலி இப்போ ரீசன்ட் டேஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் ஃபார்முலா மில்க் இப்போ கொடுக்குறேன். ஸோ வந்து 6 o'clock நான் எந்திரிக்கணும் அப்படின்னா ஒரு 5:30 or 6 o'clock அந்த டைமில் நான் எந்திரிக்கிற டைமில் அவனும் நெளிவான். நான் கிச்சனுக்குள்ளே போயிட்டேன்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லி நான் ஃபார்முலா கலக்கி கொடுக்க சொல்லிடுவேன். அந்த தூக்கத்துலேயே இருப்பாங்க இல்லையா, அப்போவே வந்து நான் அவனோட ஸ்டமக்கை ஃபுல் பண்ணி அவனை தொட்டிலில் போட சொல்லிடுவேன், இல்லை அவனை தூங்க வைக்க சொல்லிடுவேன். ஸோ தட் நான் கிச்சனில் இருக்கும்போது பெருசாக வந்து நானுமே வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வேலையை கடகடன்னு செஞ்சிடலாம். ஸோ இன்றைக்கி நான் கிச்சனில் அப்படி தான் பண்ணேன். நாதேஸ்வரநாதன் இன்றைக்கி அவன் ஒரு 6 o'clock 6:30 போது நெளிஞ்சிட்டு இருந்திருப்பான் போல இருக்குது. அவங்க அப்பா கிட்ட நீ ஃபார்முலாவுக்கு மில்க் கலக்கி கொடுத்துருன்னு சொல்லவும் அவர் வந்து கலக்கி கொடுத்துட்டாரு. நான் கிச்சனில் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டேன். அப்புறம் முன்னாடியெல்லாம் வீடு வந்து எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். ஏன்னா குழலியுமே கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகிட்டனால அவளுமே அவளோட டாய்ஸை விளையாண்டா கரெக்டாக எல்லாம் எடுத்து வச்சுருவாள். பட் இப்போ அப்படி இருக்கிறது இல்லை. உண்மையை சொல்லணுன்னா வந்துட்டு டெய்லியுமெல்லாம் என்னால் வீடு கண்டிப்பாக கூட்டி க்ளீன் பண்ண முடியல. இன்றைக்கி நான் வீடு கூட்டுறேன் அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டே ஈவினிங் அப்படி தான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் போயிட்டுருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற டைமில் நான் பையனை அம்மா கிட்டேயோ இல்லை ஸ்ரீனி
கிட்டேயோ கொடுத்துட்டு நான் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் ஐ கேன் மூவ் ஃபார்வர்ட். அதே போல் வந்துட்டு அம்மாவையும் ஏன் பெருசாக கூப்பிட்டுக்கிறது இல்லை, நீங்கள் ஒரு 2 days அங்கே இருங்க, நான் ஒரு 2 days நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு 2-3 months கழிச்சு அம்மாவும் வந்து என் தங்கச்சியை பார்க்கறதுக்காக ஆஸ்திரேலியா போக வேண்டியதாக இருக்கும். அவளுக்குமே ஷி நீட்ஸ் மை மாம்ஸ் ஹெல்ப், அவங்க போக வேண்டியதாக இருக்கும். அந்த டைமில் ஒரு 6 months போயிட்டாங்கன்னா அகெயின் நான் வந்து தனியாக தான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப்பை நான் எடுத்துக்கிட்டு திடீர்னு இல்லைங்கும்போது என்னால் சமாளிக்கிறது கஷ்டமாயிடும். அப்படிங்கிறனாலே வந்துட்டு சரி இப்படி ஒரு 2 days அப்படி ஒரு 2 days அப்படிங்கிற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிறேன். பட் இப்போ வந்துட்டு நாதேஸ்வரநாதனை வச்சுட்டு குக் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதனால் காலையிலேயே சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். ஸோ தட் டே டைமில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீயாக இல்லை, ஆஃபீஸ் வேலை இருக்கும் டெஃபினட்டாக. பட் மற்ற வேலையெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஐயோ இது செய்யணுமே அது செய்யணுமேங்கிற மாதிரி இருக்காது. அதனால நான் காலையிலேயே குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சு கிச்சனுக்கு அப்புறம் போகிறது டே டைமில் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் போகணும். அந்த மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன். அப்போ வந்துட்டு டே டைம் ஃபுல்லாக நான் அது தூங்கும் போது நான் ஒர்க் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி இது போதுன்னு நினைக்கிறேன். வேறு என்னென்ன மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.